நேற்றைக்கு ஒரு பத்திரிகை செய்தி, கருவிலே இருக்கக்கூடியது ஆணா பெண்ணா என்று கண்டறியும் சோதனையை தலைமறைவாக ஒரு ரகசிய இடத்திலே நடத்தி கொண்டிருந்த ஒரு கும்பல் குண்டர் சட்டத்தின் கீழ் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில். இதே கும்பல் ஒரு கடந்த மாதம் பெரம்பலூரில் ஒரு கும்பலை கைது செய்தார்கள். அந்த கும்பலுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர்களும் கருவிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறிவதற்காக ஒரு ரகசியமான ஒரு சோதனை கூடத்தை அமைத்திருக்கிறார்கள். எங்கே அமைத்திருக்கிறார்கள் என்றால், பெரம்பலூர் மாவட்டத்திற்கு போய் அங்கே அமைத்திருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ரகசியமான ஆய்வுக்கூடத்திற்கு கோவிலுக்கு செல்வதாக சொல்லி ஊரிலே சொல்லிவிட்டு கூட்டமாக பஸ் ஏறி கிளம்புவது. நம்ம ஊரில் தெரியும், கோயிலுக்கு சீட்டு பிடிப்பாங்க, பஸ்ஸுக்கு சீட்டு, கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு. அந்த மாதிரி சீட்டு பிடித்து கொண்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து போய் பெரம்பலூரிலே வைத்து பரிசோதனை செய்து கருவிலே இருக்கக்கூடியது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று கண்டறிந்து சொல்லுகிறார்கள். அப்படி சொல்வது சட்டவிரோதம். ஆனால் அப்படி சொல்வதற்கான ஏற்பாட்டை திருட்டுத்தனமாக செய்து கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை என்றால் அதை கருவிலேயே அழிக்கக்கூடிய ஏற்பாடு 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 23ஆம் தேதியும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் ஒரு நாகரிக சமூகமா அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்கு எழுப்பிக்கணும். ஒன்று அது போக, ஆனால் இது உண்மை, இது நடந்து கொண்டிருக்கிறது, அரசாங்கம் தலையிட்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்கிறது. இப்போது நம்முடைய கேள்வி, அது குண்டர் சட்டத்தில் கைது பண்ணலாமா இல்லையா என்பது அல்ல. நம்முடைய கேள்வி, ஏன் ஒரு கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறிவதற்கான தேவை என்ன வந்தது? என்ன ஆண் குழந்தைன்னு கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு என்ன கோட்டு தைக்க போகிறானா, இல்லை பெண் குழந்தைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வேறு ஏதாவது நகை நட்டு செய்ய போகிறானா? பிறக்கிற குழந்தை என்னத்துக்காக இப்போ கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, கருவிலே இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை என்றால் அதை உடனடியாக அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்கள். இது கருவில் இருக்கும் போதே அழிக்கிறத தாண்டி ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால், இந்த நவீன தொழில்நுட்பமெல்லாம் இல்லாத காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கள்ளிப்பால் கொடுத்து குழந்தையை கொல்வது, அல்லது தாய்ப்பாலிலே நெல்லை புகட்டி கலந்து புகட்டுவது, இன்னும் கொடூரமாக சக்கரை தண்ணியை குழந்தையினுடைய உடல் முழுவதும் பூசி எறும்பு புற்றின் மீது படுக்க வைத்து எறும்புக்கடியால் குழந்தை சாகும் வரை விடுவது என்பது கூட இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருந்திருக்கிறது. இவ்வளவு கொடூரமாக பெண் குழந்தைகள் கொல்லப்பட்ட ஒரு சமூகத்தில் இங்கே இருக்கக்கூடிய சகோதரியரெல்லாம் இவ்வாறான சிசு கொலைக்கு தப்பி பிறப்பதற்கு ஒரு போராட்டம், பிறந்த பின்பு வாழ்வதற்கான ஒரு போராட்டத்தை நடத்தித்தான் நீங்களெல்லாம் இந்த அரங்கத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நியாயமாக பார்த்தால் இந்த கூட்டத்தை உங்களையெல்லாம் கொல்லாமல் விட்டு வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு கைத்தட்டல் சொல்லி ஆரம்பித்திருக்க வேண்டும். இப்போ பிறக்கிறதுக்கு ஒரு போராட்டம், வாழ்கிறதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு பிறகு பெண்கள் படிப்பதற்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சாவித்திரிபாய் பூலே பற்றி பேசியிருப்பார்கள் இந்த அரங்கத்தில் யாராவது. சாவித்திரிபாய் பூலே என்பவர், அவருடைய கணவர் ஜோதிபா பூலே, இவர்கள் இருவரும் தங்கள் பகுதியில் பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை நிறுவுகிறார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல ஆதிக்கவாதிகள் சொல்லுகிறார்கள், பெண்களுக்கு பள்ளிக்கூடம் அமைத்தால், வீட்டை விட்டு அவர்கள் வெளியே போனால் எங்களுடைய கலாச்சாரம் என்னாவது, எங்களுடைய பண்பாடு என்னாவது என்று பேசுகிறார்கள். கல்விக்கு சரஸ்வதி என்கிற ஒரு பெண் தெய்வத்தை கடவுளாக வைத்துவிட்டு இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் படிக்கக்கூடாமல் என்று சொல்வதென்றால் அது என்ன கலாச்சாரம் என்று கேள்வி கேட்டு பெண்களை படிப்பதற்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். தங்களுக்கான சொந்த இடத்திலே ஒரு சிறு பள்ளிக்கூடத்தை நிறுவுகிறார்கள். அவ்வாறு நிறுவப்பட்ட அந்த பள்ளிக்கூடம் அன்றைக்கு மாலையே தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. அவ்வாறு கொளுத்தப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தை மறுநாளே அவர்கள் செப்பமிடுகிறார்கள். செப்பமிட்டு மீண்டும் அந்த பள்ளிக்கூடம் நடக்கிறது. இப்போது அந்த பள்ளிக்கூடத்திலே பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக வரக்கூடிய ஆசிரியை சாவித்திரியை வரக்கூடிய வழியிலேயே அவளுடைய தலையிலே நெருப்பு கொட்டப்படுகிறது. அவள் மீது சாணி கரைத்து ஊற்றப்படுகிறது. அவள் மீது புழுதி வாரி தூற்றப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி அந்த சாவித்திரி என்கிற தாய், உண்மையில் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, ஆனால் இருக்கக்கூடிய எல்லோரையுமே தங்களுடைய குழந்தைகளாக அவர்கள் பாவிக்கிறார்கள். அவ்வாறு பாவித்து
இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சாவித்திரிபாய் ஒவ்வொரு நாள் வரும்போதும் கக்கத்திலே ஒரு மாற்றுப் புடவையை வைத்து கொண்டு வருவார். வரக்கூடிய வழியிலே அவர் அவமானப்படுத்தப்படுவார். அவர் மீது சாணி கரைத்து ஊற்றப்படும். அவர் தலையிலே நெருப்பள்ளி கொட்டப்படும் அல்லது புழுதி வாரி தூற்றுவார்கள். அதையெல்லாம் அந்த பள்ளிக்கூட வளாகத்திலே, பள்ளிக்கூட வளாகம்னா எதை இன்றைக்கி இருக்கிற ஒரு ஸ்கூலை நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது, ஒரு குடிசை, அந்த குடிசை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே தண்ணீரை இறைத்து தலையோடு ஊற்றி கொண்டு சேறுபடுத்தப்பட்ட அல்லது சாம்பல் வாரி போடப்பட்ட அந்த உடையை களைந்துவிட்டு தன் பையிலே கக்கத்தில் அடக்கி கொண்டு வந்திருந்த அந்த மாற்று துணியை உடுத்தி கொண்டு அந்த பெண்களுக்கு அவர் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படித்தான் இந்தியாவில் பெண்களுக்கான கல்வி தொடங்கியது. இப்படி தொடங்கிய அந்த கல்வி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி வந்திருக்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பெண்களை படிக்கக்கூடாது என்று யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இந்தியாவில் கூட அப்படி சொல்ல முடியாது அல்லவா? இந்த இடம் எப்படி ஏற்பட்டது? இதற்கான போராட்டம் எப்படி நடந்தது? சாவித்திரிபாய் தொடங்கி வைத்த அந்த போராட்டம் இன்றைக்கு முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டினுடைய முதல் மருத்துவர். இந்த பெருமையெல்லாம் நாம் இன்றைக்கி அடைஞ்சிருக்கிறோம்ல. இன்றைக்கு பெண்கள் மேலே கல்பனா சாவ்லா எங்கே இருக்காங்க, அல்லது சுனிதா எங்கே இருக்காங்க? நம்ம இன்றைக்கி எவ்வளோ பெரிய உயரங்களை அடைஞ்சிருக்கிறோம். நம்முடைய சாதனைகள் என்ன? பெண்கள் இன்றைக்கி செஞ்சிருக்கிற சாதனைகள் என்ன? ஒரு நாட்டின் பிரதமராக இருக்க முடிகிறது, குடியரசுத் தலைவராக இருக்க முடிகிறது, முதலமைச்சராக இருக்க முடிகிறது, பல மாவட்டங்களை கட்டி ஆளக்கூடிய ஆட்சித்தலைவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாட்டில் பெண்கள் வகிக்காத பொறுப்பே எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு சக்தி மிக்க ஒரு இடத்தை பெண்கள் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு வழிகோலியது என்பது கல்வி. அப்படி பெண்கள் படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த நம்முடைய முன்னோர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த பெண்கள் படித்து விட்டால் இந்த பெண் தன்னோடு அந்த படிப்பறிவை நிறுத்தி கொள்ள மாட்டாள், அவள் இந்த குடும்பத்தை ஒரு அறிவுபூர்வமான குடும்பமாக மாற்றி அமைப்பாள் என்று எதிர்பார்த்தார்கள். அது உண்மைதான். ஒரு பெண் படித்தால் பையனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்க உதவும். அப்படியா? அதுக்காக அவங்க சொல்லலை. ஒரு அறிவார்ந்த சமூகமாக ஒவ்வொரு குடும்பமும் மாறும் என்கிற அடிப்படையில் தான் பெண்களுக்கான கல்வி உரிமைக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியிலே தான் பெண்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு பெறப்பட்ட அந்த எழுத்தறிவை வைத்துக்கொண்டு உண்மையில் நம்முடைய பெண்கள் எதை படித்து கொண்டிருக்கிறார்கள்? நம்முடைய குடும்பத்தில் பெண்கள் படிப்பதற்கு என்ன இருக்குது? இப்போது நாகப்பட்டினத்தில் எவ்வளோ டீ கடை இருக்குன்னு நினைக்கிறீங்க உத்தேசமாக? ஒரு 1000 கடை இருக்குமா? ஆவராணி சொல்லுங்கள் ஆனந்தன், ஒரு 1000 கடை இருக்குமா? சரி, இந்த 1000 கடையிலையும் பேப்பர் போடுறாங்க. டீ கடையிலையும் சலூன்லேயும் கட்டாயமாக நியூஸ் பேப்பர் இருக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு 61 வயசாச்சு. இன்னைய வரைக்கும் நான் ஒரு பெண் காலையில் எழுந்து அப்படி ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு ஒரு தோளில் ஒரு டவல் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்து ஒரு டீ கடையில் தம்பி ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போடுறான்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து நான் பார்த்ததே இல்லை. உங்கள் ஊரில் என்ன இருக்குன்னு தெரியல. நான் உங்கள் ஊரை பற்றி குத்தம் சொல்லி அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா வம்பு. அப்படி ஏதாவது இருக்கா? எங்கேயாவது அப்படி காப்பி கடையில் உட்காந்துருப்பாங்க குடும்பத்தோடு போய் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்களே ஒழிய இப்படி ஒரு அன்றாடம் என்னைக்காவது வாழ்க்கையில். ஆனால் காலையில் நான் உட்பட எல்லா ஆண்களும் என்ன செய்கிறோம்னா எல்லா டீ கடையும் எங்களுக்காக தான் இருக்குது. இங்கே இருக்கிற பெண்களுக்கு கோவம் வந்தால் வரட்டும், எல்லா டீ கடையும் எங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த உலகம், இந்த சமூகம், இந்த ஊர் எல்லாத்துக்கும் பொதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊரினுடைய முக்கியமான இடத்துலையும் நியூஸ் பேப்பர் வருது. எத்தனை நியூஸ் பேப்பர் வருது? நூற்றுக்கணக்கான நியூஸ் பேப்பர் வருது. இந்த நூற்றுக்கணக்கான நியூஸ் பேப்பரும் ஆயிரக்கணக்கான பிரதிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாள் காலையிலையும் வந்து இறங்குது. யாராவது ஒரு பெண் காலையில் கிளம்பி வந்து ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு பேப்பரை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஊரில் ஒரு முச்சந்தியில் ஒரு திண்ணையில் ஒரு சும்மா ஒரு பாலத்தில் மேலே கட்டையில் உட்காந்து ஒரு பேப்பரை படிச்சுட்டு இந்த நாடு உருப்படுறதுக்கு வழியே இல்லைன்ட்டு என்னைக்காவது போய் பார்த்துருக்குறீங்களா? நம்ம கல்வி அறிவு இருக்குதுங்க, எழுத படிக்க தெரியும். இந்த எழுத படிக்க தெரிஞ்ச இந்த அறிவை வைத்துக்கொண்டு நம்ம எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தான் சாவித்திரி போலேருந்து எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. அது வழியாக தான் நம்ம எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு என்ன படிச்சிருக்கிறோம், என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? சரி, இது ஏங்க பெண்களை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள்லாம் ஆம்பளைங்கள்லாம் எவ்வளோ தூரம் படிக்கிறீங்க? நான் அதான் கேட்டேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய
15,84,00,000 புத்தகத்தில் இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள், இங்கே ஜம்பமாக பேசிகிட்டு இருக்கிற நான் உட்பட இந்த 15,84,00,000 புத்தகத்தில் எத்தனை புத்தகத்தை படிச்சிருக்கிறோம்? நமக்கு அவக்கமாக இருக்கணும்னாவா? ஐயோ 15 கோடி புத்தகம் இருக்குது, நம்ம 15 புத்தகம் கூட படிக்கலுங்கிறமே, ஆனால் எழுத படிக்க தெரியும்னு வேற ஜம்பம் படிக்கிறோமே, பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பட்டத்தெல்லாம் போட்டுக்கிறோமே அப்படின்னு அவமானப்படணுமா இல்லையா? ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நமக்கு அவமானமே வர்றதில்லை. ஏன்னா நீங்கள் யாராவது படிச்சிருந்தா தானே நான் அவமானப்படுத்துறதுக்கு. நானும் படிக்கல, நீயும் படிக்கல, அப்புறம் என்ன போய் உங்ககிட்ட நான் வந்து அவமானப்படுறதுக்கு? யாராவது ஒரு படித்தவனை பார்த்தா தான் ஐயோ படித்தவர் வர்றாரு, அவர் முன்னாடி நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் கூச்சம் இருக்கும், அவமானம் இருக்கும், நெளியணும். திடீர்னு கூப்பிட்டு ஏப்பா நீ அந்த புத்தகத்தை படிச்சா அப்படின்னா வந்து இல்லைங்கன்னு தலையை சொல்லிட்டு இருக்கோம். நீங்களே அதை படிக்கலன்றப்ப எனக்கு என்ன பிரச்சனை? சுற்றி இருக்கிற எல்லாருமே இப்படியே இருக்கும்போது நானும் இப்படியே இருந்துட்டு போகிறது பிரச்சனை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி அறிவு என்பதில் நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி எழுப்புனா நாம் மிக மிக குறைவாக படித்தவர்களாக இருக்கிறோம். கல்வி அறிவு என்பதை பாட புத்தகங்களோடு நாம் தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறோம். கல்வி என்பதை சில குறிப்பிட்ட வகுப்புகளோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். கல்வி என்பதை சில பட்டங்கள் பெறுவதற்கான விஷயமாக வைத்திருக்கிறோோம். கல்வி என்பதை சில வேலைக்கு போவதற்கான, வருமானம் ஈட்டி கொடுப்பதற்கான, பிழைப்பாதாரத்தை தேடிக்கொள்வதற்கான ஒரு வழியாக நாம் படிப்பு என்பதை வைத்திருக்கிறோம் ஒழிய, கல்வி என்பதை வைத்திருக்கிறோம் ஒழிய, இந்த கல்வி, இந்த படிப்பு இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு, என்னுடைய சக மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு, ஒட்டுமொத்த மனித சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு, உலகத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்வதற்கு, உலகத்தை நான் விரும்பும் வண்ணம் மாற்றி அமைப்பதற்கு, என் கடந்த கால வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு கல்வி அவசியம். அது கல்வி பயன்படும் என்ற விரிந்த பார்வையில் நான் கல்வியை பார்ப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். ஒரு புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குது? உடனே நம்ம சொல்லலாம் புத்தகத்துக்குள்ளே எல்லாம் இருக்குது. சரி, அதனால தான் புத்தகம் வாங்குகிறோம். எவ்வளோக்கு வாங்குறீங்க? ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? இவருக்கு வந்து சோறு தண்ணி கூட தேவையில்லைங்க, சும்மாங்க இவர் வந்து எப்போ பாரு இந்த புத்தக கண்காட்சிக்கு போகிறாருங்க, புத்தகமாக வாங்கி குமிக்கிறாருங்க, ஆனால் எப்போ தான் படிக்கிறாருன்னு தெரியலிங்க. ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறேன், ஒரே டைட்டிலில் 4 புத்தகம் வச்சுருக்கிறார். என்னங்க 4 புத்தகம் வச்சுருக்கிறீங்க, யாருக்காவது வாங்கி வாங்கி கொடுக்குறீங்களான்னு? ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? அந்த முதல் புத்தக கண்காட்சி போட்டாங்களா நாகப்பட்டினத்தில், போனேங்க, அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேங்க. அது படித்து தொலைக்கல பாருங்கள், வீட்டில் இருக்கிறது ஞாபகம் இல்லாமல் 2வது தடவை போனப்போ வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ 3வது தடவை வாங்கிட்டு போகிறேங்க. இதுதான் வந்து நம்ம நிலைமையாக இருக்குது. வாங்குகிற புத்தகத்தை படிக்கிறதில்ல, படிக்காமல் புத்தகத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் அடுக்கிறோம். இது பரவாயில்ல, புத்தகம் வீட்டில் இருந்தால் என்றைக்காவது படிப்போன்றாவது நம்பலாம். புத்தகம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு போனவர் படிக்கலனாலையும் வேறு யாராவது எடுத்து படிக்கிறாருன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையில் என்னன்னா, நீங்கள் எத்தனை புத்தகங்களை வாங்கி வைத்தாலும் அந்த புத்தகம் தானே எதையும் செய்து விடாது. இப்போ நம்ம ஊரில் லைப்ரரி இருக்குல்ல, லைப்ரரியில் ஆயிரக்கணக்கான புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம்லாம் யாரோடது? நீங்கள் சொல்லலாம் கவர்மெண்ட்டுதுன்னு சொல்லலாம். உண்மையில் நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அது மாவட்ட நூலகத்திலாகட்டும், கிளை நூலகத்திலாகட்டும், ஊர்ப்புற நூலகத்திலாகட்டும், எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அரசு நூலகம் என்று இருக்கிறது, பொது நூலகம் என்று இருக்கிறது. ஆனால் அந்த புத்தகத்தை யாருடைய பணத்தில் வாங்குகிறார்கள் என்றால் நாம் நூலக வரி என்று கட்டுகிறோம். இங்கே சில உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நூலக வரி என்று ஒன்றை வாங்குகிறோம். அந்த நூலக வரி என்பது இந்த நூலகங்களுக்கான புத்தகங்களை வாங்குவதற்கு. அப்போ நம்ம கொடுக்குற வரியில் வாங்கி ஒரு புத்தகம் வச்சுருக்கிறாங்க, நம்ம அப்பா கட்டுற வரியில் புத்தகம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு அங்கே ஒரு 3 சென்ட் இடம் இருக்குது நாகப்பட்டினம் பைபாஸில் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவோம்? பெத்த மவன் நான் இருக்கிறேன், பெத்த மவன் இருக்கிறேன், இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு நீங்கள் கோச்சுக்குவீங்க. நமக்கு ஒரு சொத்து இருக்கிறத ஏப்பா சொல்லலைன்னு எவ்வளோ கோவப்படுவீங்க. ஆனால் அவங்க அப்பா கட்டின வரியில் வாங்கின காசில் தான் அந்த லைப்ரரியில் புத்தகம் இருக்குது அப்படின்னா அது கிடக்குது. நமக்கு எல்லாமே சொத்தாக பணமாகத்தான் பார்க்க தெரியுது ஒழிய, நம்முடைய சமூகம் ஒரு மூலதனம் இட்டு ஒரு விஷயத்தை சேகரித்து வைத்திருக்கிறது. அதில் மிக முக்கியமானது, அறிவுபூர்வமானது எது என்றால் நூல்கள். நம்ம ஊரில் புதுசாக ஒரு ஹோட்டல் திறப்பாங்க, எல்லாருக்கும் உடனே அந்த ஹோட்டலு ஒரு லேண்ட்மார்க். ஒரு மால் திறக்கிறாங்க அல்லது ஒரு ஷோரூம் திறக்கிறாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயமாயிருது, உடனே ஒரு ஒரு 4 நாளில் தெரிஞ்சிருது. ஆனால் என்னைக்காவது எந்த ஊர்லேயாவது அந்த ஊர் நூலகம் ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குதா பார்த்துருக்கீங்களா? எங்கேங்க இருக்கிறீங்க அப்படின்னா லைப்ரரினா, லைப்ரரி அது எங்கே இருக்குதுன்னு தான் கேட்போம்.
அது நம்முடைய சொத்து தோழர். நம்முடைய அப்பம்மா கட்டின வரியிலிருந்து வாங்கப்பட்ட புத்தகங்கள் அங்கே ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. நாம் அன்றாடம் செலுத்தக்கூடிய வரியிலிருந்து வாங்கப்பட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அந்த நூலகங்களில் இருக்கிறது. அந்த நூலகத்தில் போய் எட்டி பாருங்க. அது நம்முடைய சொத்து. அந்த சொத்தை போய் உரிமை கோருங்க. ஒரு புத்தகம் நீங்கள் வாங்கி வைத்திருப்பதனாலேயே அல்லது ஒரு நூலகத்தில் இருப்பதனாலேயே ஒரு புத்தகம் தானாக எதையும் செய்துவிட முடியாது. ஒரு புத்தகத்தை ஒரு மனிதர் எடுத்து புரட்டும் வரை அது வெறும் காகிதம். அது இடத்தை அடைத்து கொண்டிருக்கின்ற ஒரு காகித கட்டு. நீங்கள் அதை எடுத்து புரட்டினால்தான் அந்த புத்தகம் உயிர் பெறுகிறது. அந்த உயிர் பெறும்போது அந்த புத்தகத்தில் நீங்கள் நுழைகிற போது எங்கே போய் நுழையிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் நாகப்பட்டினத்தில் இருக்கும். நீங்கள் அந்த புத்தகத்திற்குள் உள்ளே நுழைந்த உடனேயே இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு புதிய நிலப்பரப்புக்குள் போகும். இதுவரை நீங்கள் பார்த்திராத உணர்ந்திராத ஒரு புதிய பருவ நிலைக்குள் நீங்கள் செல்வீர்கள். இதுவரை நீங்கள் பார்த்திராத புதிய மனிதர்களை அங்கு சந்திப்பீர்கள். இதுவரை நீங்கள் கண்டறியாத பல அனுபவ கிளர்ச்சிகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆட்படுவீர்கள். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு புத்தகத்தை நீங்கள் தொடும்போது, புரட்டும்போது, படிக்கும்போது தான் நடக்கும். அப்போது புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று நாம் விரும்புவது ஒன்று, வாங்கிய புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பது ஒன்று, படித்த புத்தகங்களை உள்வாங்குவது என்பது இன்னொன்று. படித்த புத்தகங்களை உள்வாங்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. சும்மா பக்கத்தை புரட்டிட்டு போகிறது அல்ல படிப்பது என்பது. ஆனால் நம்மக்கிட்ட இப்படி ஒரு பயிற்சி இல்லாமல் இருக்குது பெரும்பகுதி. ஏன் பயிற்சி இல்லை அப்படின்னா, பெரும்பாலான நம்முடைய குடும்பங்களில் ஒரு புத்தகம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? முதல்ல பெரும்பாலான குடும்பங்களில் நமக்கு நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய அச்சடிக்கப்பட்ட காகிதம் அப்படின்னு என்னென்ன இருக்குன்னு ஒரு கணக்கு சும்மா மனசுக்குள்ளே யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தில் நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் என்னெல்லாம் நம்ம குடும்பத்தில் புத்தகம்னு இருந்திருக்குன்னு. நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு நிலம் சம்பந்தமான சில டாக்குமெண்ட் இருக்கும், பஞ்சாங்கம் இருக்கும், குழந்தை பிறந்தா எழுதுகிற ஜாதகம் இருக்கும், ஏதாவது துணிக்கடை மளிகை கடையில் கொடுக்குற கேலண்டர் இருக்கும். இது தவிர நம்ம குடும்பத்துக்குள்ள அச்சடித்த பேப்பர்னு ஏதாவது இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப பின்னாடி நம்மலாம் படிக்க போன பிறகு நம்ம பிள்ளைகளுடைய பாட புத்தகம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு. இந்த பாட புத்தகத்தை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இந்த பாட புத்தகம் என்பது பிள்ளைகளுக்கானதாக வச்சுருக்கிறோம். நம்ம பிள்ளை என்ன படிக்குதுன்னு நம்ம யாரும் அதுக்குள்ளே போய் பார்க்கறதில்ல. ஆனால் இப்போ பெரிய சிக்கல் என்னன்னா, புள்ள படிக்கிறதுக்கு முன்னாடி அப்பம்மா படிச்சுட்டு டே அதை படுறா இதை படுறா, அந்த என்ட்ரன்ஸ் வருது இந்த என்ட்ரன்ஸ் வருதுன்னு பிள்ளைக்கு பதிலாக இவங்களே பரிச்சு எழுதுகிற அளவுக்கு படிச்சிடுறாங்க. இப்போ தான் வந்திருக்கிற ஒரு புது பிரச்சனை இது. உண்மையிலே பையனுக்கு பதிலாக பிள்ளையை கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பரிச்சு வச்சா பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு குடும்பங்களில் சூழல் மாறி இருக்கு. ஆனால் கேலண்டரு, பஞ்சாங்கம், நில ஆவணம், வீட்டு வரி ரசீது, டெலிஃபோன் பில்லு, இதெல்லாம் தாண்டி இபி பில்லு, இதெல்லாம் தாண்டி நம்ம குடும்பங்களில் புத்தகம் என்று வந்தது பாட புத்தகம் தான். இந்த பாட புத்தகத்துக்கு அடுத்தது வேறு புத்தகம் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது வருதா, அப்படி வந்திருக்கா, வர்றதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அதுக்கான ஒரு ஸ்பேஸே கிடையாது. அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் எவ்வளவு புத்தகங்களை அச்சடித்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு எடுக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கூகுள் என்று ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புத்தகங்களை ஆவணப்படுத்துகிறார்கள். அந்த ஆவணப்படுத்தக்கூடிய வேளையில் அவர்கள் ஆண்டொன்றுக்கு 22 லட்சம் புத்தகங்கள் அச்சாவதாக ஒரு கணக்கெடுக்கிறார்கள். 22 லட்சம் ஒரு வருஷத்துக்கு உலகம் முழுவதும் புத்தகங்கள் அச்சாகின்றன. அவ்வாறு கணக்கெடுத்ததில் 2010ஆம் ஆண்டு கணக்கெடுத்து பிறகு ஆண்டுக்காண்டு அதை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கணக்கை நாம் பேசுகின்ற இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் 15,84,00,000 புத்தகங்கள் இருக்கின்றன. 15,84,00,000 புத்தகங்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்கின்றன. இந்த 15,84,00,000 புத்தகங்களுக்கு அப்பால் அனாதை புத்தகங்கள் என்று ஒரு வகை இருக்கிறது.
மனிதர்களில் நாம் அனாதைகளை பார்த்திருக்கிறோம். அது என்ன புத்தகங்களில் அனாதை புத்தகங்கள், ஆர்ஃபன் புக்ஸ் என்று சொல்லுகிறார். அது என்ன புத்தகங்களில் அனாதை புத்தகங்கள் என்று கேட்டால் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. பதிப்பாளர் யார் என்று தெரியவில்லை, எழுதியவர் யார் என்று தெரியவில்லை, அதனுடைய விற்பனை உரிமை அல்லது காப்பிரைட் என்று சொல்கிறோம் அது யார் என்று தெரியவில்லை. சில இடங்களிலே அதனுடைய தலைப்பு கூட அழிந்திருக்கிறது. இவ்வாறாக கேட்பாரற்று கிடக்கக்கூடிய அல்லது கைவிடப்பட்ட, யாருடைய தொகுப்பிலும் இல்லாமல் தனிப்பட்ட சுற்றுக்கும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் எவ்வளவு என்று ஒரு கணக்கெடுத்திருக்கிறார்கள். அதில் யுனைடெட் நேஷன்ஸ் என்று யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டன் அந்த சாம்ராஜ்யம் என்று அங்கே மட்டும் 25 லட்சம் புத்தகங்கள் இருக்கிறது. இந்த அனாதை புத்தகங்கள் நான் சொல்கிறது யூகேவில் மட்டும் இருக்குது 25 லட்சம். இப்போ உலகம் முழுவதும் இந்த புத்தகங்கள் எவ்வளவு இருக்கும் என்று கணக்கெடுத்தால் அது இன்னும் சில கோடிகளை தொடும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் சற்றேறக்குறைய ஒரு 20 கோடி புத்தகங்கள் நாம் வசிக்கும் இந்த காலத்தில், வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் புத்தகங்கள் குறைந்தபட்சம் வருகின்றன. இந்தியாவினுடைய புத்தக சந்தையினுடைய மதிப்பு எவ்வளவு என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி, வெளியீட்டு துறை என்பது பெரும் மூலதனம் புழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி இந்தியாவினுடைய இந்த பப்ளிஷிங் மார்க்கெட்டினுடைய அடர்த்தி, அதனுடைய மூலதனம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் வரவு செலவு என்ன இருக்கும் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். கணக்கிட்டால் அவர்கள் இந்த 2024ஆம் ஆண்டிற்கு கணக்கிட்டிருக்கிறார்கள் 781 பில்லியன் என்று சொல்லியிருக்கிறார்கள். 781 பில்லியன் என்று சொன்னால் இன்ட்டு 100 கணக்கு போட்டுங்க, 78,100 கோடி ரூபாய் இந்த ஆண்டு இந்தியாவில் வெளியீட்டுத்துறைக்காக செலவழிக்கக்கூடிய இதனுடைய மூலதனமாக இருக்கிறது. இப்போ 781 பில்லியன் அளவுக்கு புத்தகத்திலே முதலீடு செய்யப்படுகிறது என்றால் இதிலே தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன என்று நீங்கள் கேட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே ஒரு ஆண்டுக்கு சற்றேறக்குறைய 10,000 to 12,000 புத்தகங்கள் புதிதாக வெளியாகின்றன. நான் சொல்லக்கூடிய இந்த புத்தகங்கள் என்பவை நியூஸ் பேப்பரு அல்லது வாரப்பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள் இதெல்லாம் அல்ல. நான் சொல்லக்கூடியது நேரடியாக புத்தகம் என்று ISBN கணக்கு, ISBN என்று இருக்கிறதல்லவா, இன்றைக்கு ஒவ்வொரு புத்தகத்திற்கும் உலகளாவிய அளவில் ஒரு எண் கொடுக்கப்படுகிறது. அந்த எண் அடிப்படையிலே கிடைக்கக்கூடிய தரவுகள், பிறகு நூலகங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், தனிநபர்களுடைய சேகரமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள், இவெல்லாவற்றையும் சேர்த்தால் தமிழ்நாட்டிலும் ஒரு 10-12,000 தலைப்புகளில் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக புத்தகங்கள் வருகின்றன. அந்த புத்தகங்களில் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் உள்ள புத்தகங்கள் நாகப்பட்டினத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கின்றன. இப்போ ஒரு கேள்வி, 15 கோடி புத்தகங்கள் உலகம் முழுக்க இருக்குது, 15 கோடி 84 லட்சம் புத்தகம் இருக்குது. இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் புத்தகம் வெளியாகுது. உலகம் முழுக்க 22.2 மில்லியன் 22 லட்சம் புத்தகங்கள் உலகம் முழுக்க வெளியாகிறது. தமிழ்நாட்டில் ஒரு 10-12,000 புத்தகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியாகுது. அநேகமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே எழுத்தறிவு பெற்றவர்கள். எழுத்தறிவு பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த எழுத்தறிவை பயன்படுத்தி இதில் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறோம் என்று ஒரு கணக்கு பார்க்க வேண்டும். நாம் ஒரு வேலை செய்கிறோம்னா அது ஒரு கணக்கு வழக்கு பார்க்காம வருஷம் திதி நடத்துகிற மாதிரி, தவசம் நடத்துகிற மாதிரி நம்ம வாட்டு எதையா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. வருஷம் அரசாங்கம் எவ்வளோ மெனக்கெடுது. இன்றைக்கி டிஆர்ஓ வந்து இங்கே உட்காந்துருக்காங்க, காலையிலேருந்து என்ன இழுத்துக்கிட்டு பாவம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு கார்த்தின்னு ஒரு வருவாய் ஆய்வாளர். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வேலைகள் இருக்கும் அவங்களுக்கு ஃபீல்டில் மக்களோடு நேரடியாக. ஏன் வந்து இந்த பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க? உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களுக்கு இருக்கிற எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் ஏன் இந்த புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்று மெனக்கெடுகிறார்கள்? அல்லது தமிழ்நாட்டினுடைய வருவாய் நிலைமையில் இது போன்ற புத்தக கண்காட்சிகளை நடத்துவதற்கான தேவை என்ன வந்தது என்று சொன்னால், இந்த 10-12,000 புத்தகங்கள் தமிழிலே ஒரு ஆண்டு வருகிறது என்று சொன்னால் அதில் கணிசமான புத்தகங்களை தமிழ் மக்கள் படித்திருக்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு ஆசையில் தான் இது நடக்கிறது.
ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ பெரிய புத்தகம் இங்கே நம்மை சுற்றி இருக்கிற போது இந்த புத்தகங்களில் எத்தனை புத்தகங்களை நாம் படித்திருக்கிறோம்? போன புத்தக கண்காட்சிக்கு நம்ம எத்தனை புத்தகத்தை வாங்கினோம், வாங்கின புத்தகத்தில் எத்தனை படிச்சிருக்கிறோம், இப்போ எவ்வளோ புத்தகத்தை வாங்கலான்னு வந்திருக்கிறோம், வாங்கினா அதை எவ்வளோ புத்தகத்தை படிக்கலான்னு உத்தேசிச்சிருக்கிறோம். இப்படி ஒரு கணக்கு வழக்கு நமக்கு தேவையில்ல. இந்த கணக்கு வழக்கே இல்லாமல் நாம் ஒரு வேலையை ஒரு செக்குமாட்டுத்தனமாக செய்து கொண்டிருக்க முடியாது. இப்போ ஒவ்வொன்று செய்கிறதுக்கும் ஒரு பலன் இருக்கணும். அந்த பலன் இருக்கிறதா என்பதை நாம் வீட்டுக்கு வந்து கலெக்டரு விஓ அனுப்பிச்சு அந்த போன வருஷம் வாங்கின புத்தகத்தையெல்லாம் அந்த வருஷம் படித்தாங்களா பாரு, படித்தா தான் ரேஷன் கடையில் அரிசி போட முடியும்னு சொல்ல முடியாது. போன வருஷம் வாங்கின புத்தகத்தில் பாதியை படிச்சுட்டு சொன்னால் தான் மாதம் 1000 ரூபா ஓஏபி போடணும்னு சொல்ல முடியாது. அல்லது இதையெல்லாம் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கும், இந்த சலுகை செய்யணும்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்கிறதுக்கான ஒரு அரசு நம்மக்கிட்ட அப்படி இருக்காது. எந்த காலத்துலையும் ஒரு அரசு வந்து வரக்கூடாது, இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் வாங்கிட்டு போகிற நமக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? இப்போ இங்கே வந்து சும்மா கிடந்த சொல்லு எடுத்துன்னு ஒரு புத்தகம் இருக்குது. இதனோட விலை ஒரு 100 ரூபான்னு வச்சுங்க. இந்த 100 ரூபாயை கொண்டு போய் நம்ம அலமாரியில் இப்படி சொருகி வைக்கிறோம். இது ஒரு பணத்தாளாக இருந்திருந்தால் போன வருஷம் வச்ச 100 ரூபாய் இந்த வருஷம் வரைக்கும் எடுக்காமல் இருப்போமா? யோசிச்சு பாருங்களேன். போன வருஷம் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வாங்குகிறோம், அதை கொண்டு போய் அலமாரியில் வைக்கிறோம். அலமாரியில் வச்சுட்டு இந்த வருஷம் வரைக்கும் செலவழிக்காமல் இருப்போம்னா இருக்க மாட்டோம், உடனே எடுத்திருப்போம். நமக்கு தான் பழமொழியே இருக்குல்ல, கோவணத்தில் 3 காசு இருந்தால் கோழி கூப்பிட இருந்து ஆடுவோம்னு. 3 காசுக்கே அந்த பழப்புன்னா 100 ரூபா 200 ரூபா இருந்தால் என்ன ஆட்டம் ஆடுவோம்? அப்போது நம்ம புத்தகத்தில் செலவழித்து புத்தகங்களை வாங்கினாலும் கூட அவற்றை படிப்பதிலே நமக்கு ஒரு அக்கறையற்ற தன்மை இருக்கிறது. இப்போ நம்ம புத்தக கண்காட்சியில் நம்ம நண்பர்கள்ட்ட பேச வேண்டியது என்னென்னா, எப்படியாவது புத்தகத்தை வாங்கு, உன்னுடைய செலவை குறைச்சிக்கோ, உன்னுடைய நேரத்தை குறைச்சிக்கோ, படிச்சுக்கோ என்றெல்லாம் யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அப்படியெல்லாம் கெஞ்சியெல்லாம் யாரையும் படிக்க வைக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லலாம், நம்ம எழுத்தறிவு பெற்றவர்கள். இந்த எழுத்தறிவு பெறுவதற்கு நம்முடைய சமூகம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. நான் ஒரு அறகுறை, அதாவது +2 படிச்சுட்டு காலேஜில் போய் சேர்ந்தேன். காலேஜில் சேர்ந்த உடனே ஒரு வேலை கிடச்சி அந்த பட்டப்படிப்பை முடிக்காமல் காலேஜ் விட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து என்னுடைய நண்பர்கள் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, எப்போ அந்த படிக்கிறங்கிற இதை படிக்கிறங்கிற அந்த அந்த டிகிரி தான் படித்து கம்ப்ளீட் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. நானும் அவங்ககிட்ட இதே தான் சொல்கிறேன், ஆமாப்பா அதை படிக்க முடியுது இதை படிக்க முடியுது, அந்த டிகிரியை மட்டும்தான் படித்தே தொலைக்க முடிய மாட்டேங்குது நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி படிக்காமல் போனதை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய புகார் ஒன்றும் கிடையாது, எனக்கு கவலையும் கிடையாது. ஒரு டிகிரி என்பது ஒரு பெரிய அறிவுக்கான அளவுகள்லாம் கிடையாது. ஆனால் அந்த படிப்பே கூட ஒரு மிகுந்த பின்தங்கிய ஒரு கிராமப்புறத்தில் இருந்து, ஒரு விவசாய கூலியினுடைய குடும்பத்திலிருந்து, இன்னும் சொன்னால் ஒரு அத்துக்கூலியாக அன்றாட கூலியாக சாலை பணியில் ஈடுபட்டு இருந்த என்னுடைய பாட்டியினுடைய வம்சாவளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நான், எங்களுடைய குடும்ப தொழிலான அந்த சாலை போடும் தொழிலிலிருந்து, அதற்கு பிறகு விவசாயம் சார்ந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு படிப்பதற்கு, என்னை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறது தனக்குள்ளாக. அது தன்னுடைய வருவாயிலிருந்து ஒரு பகுதியை நான் படிப்பதற்காக செலவழித்திருக்கிறது. என்னைப் போலவே தான் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் படிக்க வைப்பதற்காக உங்களுடைய குடும்பம் பெரும் சிரமத்தை அனுபவித்திருக்கும். அப்படித்தான் நீங்கள் படித்திருப்பீர்கள். இவ்வாறு நீங்கள் படிப்பதற்கு, பள்ளிக்கூடம் செல்வதற்கான உரிமைக்காக இந்த நாட்டிலே மிகப்பெரிய இயக்கங்கள் போராடி இருக்கின்றன. இந்த நேரத்திலே நாம் கல்வி அறிவு பெற வேண்டும் என்று குரல் கொடுத்த அயோத்திதாசரிலிருந்து, ரட்டமலை சீனிவாசனிலிருந்து, தந்தை பெரியாரிலிருந்து, சிங்காரவேலரிலிருந்து நாம் இங்கே பலரை நினைவு கூற வேண்டியிருக்கிறது. இவர்களெல்லாம் பாரம்பரியமாக படிப்பதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களை படிக்க வைப்பதற்காக மிக பெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் நடத்தின போராட்டத்தினுடைய பலனாகத்தான் நாம் எழுத்தறிவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சரி, அப்படிப்பட்ட எழுத்தறிவு பெற்றவர்கள் என்று பார்த்தால் இங்கு இருக்கக்கூடிய அநேகர்களும் அபரர்களாகத்தான் இருப்பார்கள்.